ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எனது அன்பு குழந்தையே, உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசமில்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செய்யப்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு. ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்பொழுது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ எண்ணி விடாதே. அந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்துள்ளேன். என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். வாழ்க்கையின் சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை, அது உணர்வுகள். அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, என்றென்றும் இப்பிறப்பில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது. ஷீரடி சாய்பாபா தனது பக்தரான மகள்சாபதியிடம் கூறிய வார்த்தைகள் இவை. இவ்வார்த்தைகள் மகள்சாபதிக்கு மட்டுமல்ல, தம்மை வழிபடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் என்றென்றைக்கும் அளிக்கப்பட்ட சரணாகதி மந்திரம் இது. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. இந்த ஒரு மந்திரத்தை நீ சொன்னாலே போதும், உன் பாவங்கள் அனைத்தும் பறந்தோடும். வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது மிகவும் கடினம். ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனமானது. அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதனாவான். ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கையல்ல. வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர். உறவுகளுக்கான மரியாதை, உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் உலகம் செல்கிறது. பசி போக்குவது, ஆடைகளை கொடுப்பது, வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு நிகராக அன்பு, பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும். அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும். யாரும் தனித்து இல்லை, அனாதைகளும் இல்லை. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம், விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். நான் சம்பாதித்தேன், நான் காப்பாற்றினேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செய்தேன். நான் உதவி செய்யலேனா அவர் நிலைமை என்ன ஆகிறது?
நான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் 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 என்று மார்த்தட்டிக்கொள்ளும் அன்பர்களே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியாக பிரித்து இரத்தத்தில் கலக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் காய்களை பழமாக மாற்றுகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் கடலில் மீன் பிடிக்கிறவனுடைய வலையில் மீனை சிக்க வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ, இயக்குகிறானோ, அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு அதிகாரமும் உரிமையும் உண்டு. அவன்தான் இறைவனாவான். நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக இரு. அன்பே அனைத்து துன்ப பூட்டையும் திறக்கும் திறவுகோலாகும். நாம் அகந்தையை ஒதுக்கிவிட்டு அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உன் கரும பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும். உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக இரு. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு. உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய். பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன். நீ எதற்குமே கலங்காதே. உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இனி நீ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே. அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார். அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக. சந்தோஷம், நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும். முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய். ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே, உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திரு. மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து கொண்டே இருக்கப் போகிறாய்? எல்லாம் மாறும். ஆனால் உடனே மாற்றம் வராது. சிறிது காலம் மட்டும் காத்திரு. நீ நினைத்து கூட பார்க்காத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. மனிதன் ஏன் இறைவனாக முடிவது இல்லை? நம்முடைய மேதைத்தனம், சாஸ்திர ஞானம், பிரசங்கம் போன்றவை ஆத்மாவை பற்றியும் அதனுடைய இயல்பை பற்றியும் நமக்கு நன்றாக போதிப்பதால் நாம் அதை பற்றி அறிந்து கொள்கிறோம். இது ஆத்ம ஞானமல்ல, ஆத்மா பற்றிய அறிவு மட்டுமே. இந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதுதான் ஆத்ம ஞானம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதை தவிர வேறு எண்ணங்கள், ஆசைகள் மனதில் இருக்கக்கூடாது.
பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த பந்தத்திலும் சிக்கி கொள்ளக்கூடாது. மனதில் எப்போதும் நிரந்தரமான அமைதி இருக்க வேண்டும். சூழல்களில் சிக்கி கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது. ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கான பலனில் பற்று வைக்கக்கூடாது. பலனை எதிர்பார்க்கவும் கூடாது. செய்யக்கூடாதவை என நமது சாஸ்திரங்கள் எவற்றையெல்லாம் தடை செய்கின்றனவோ அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும். இதற்கு மேல் பாவ செயல்களை விலக்கி குருவின் பாதங்களில் பணிந்து கிடந்து தியானத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் ஆத்ம ஞானம் சித்திக்கும். அவனே இறைவனாகவும் முடியும். நாம் அப்படி இருக்க முடிவதில்லை. ஒரு நிமிடம் கடவுள் போல இருக்கின்றோம், மறுநிமிடம் மிருகமாகி விடுகிறோம். கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைதான் மனிதர்கள். நீ எப்போதும் கடவுளின் குணம் கொண்டவனாக இரு. அதுதான் உனக்கு நல்லது. உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதையெதையோ தேடிக்கொண்டு இருக்காதே. நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை, கஷ்டம், வறுமை, பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை, சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது, உன்னோடு நான் இருக்கும் வரை. காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே. தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும். அதிகாரங்கள் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. அன்பும் வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும். உயர்ந்த கதியை நல்கும். அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும். என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே. கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய் விடாதே. நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே. எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியம் அடைந்து பார். இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு. அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு. அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல காரியங்களும், பிறரிடம் காட்டும் பரிவும், செலுத்தும் அன்பும், நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் முன்னிடமே திரும்பி வரும். அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம். அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள். உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படும். உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும். அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது. ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சியுண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது உன் நல்லதிற்காக மட்டுமே இருக்கும் என்று நீ ஏன் நம்ப மறுக்கின்றாய்? உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே. இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். என் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே. எல்லாம் ஒரு நாள் மாறும்.
என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை என்றும் நீ நினைவில் கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை வழி நடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும்.